ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது பலரும் எங்களிடம் கேட்ட ஒரு பதிவு தாங்க. என்னன்னா, ஒரு சில பேருக்கு தோஷங்கள் ஏற்படுது. அந்த தோஷங்களை அறிவதற்கான பலன்கள் என்ன, எனக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு, அதாவது வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் நிலையான சம்பத்தியம் இல்லை, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பலனை தாங்க இந்த பதிவுல நம்ம பார்க்க எடுத்துக்கொள்ளும் பொழுது, பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை தோஷம் ஏற்பட்டிருக்குமோ, இல்லை நம்மளுடைய நேரம் சரியான நேரமா இல்லையோ அப்படின்ற சந்தேகங்கள் பலருக்குமே இருக்கும். ஆனா அதற்கான தீர்வுமே நமக்குள்ளேதான் இருக்கும். அந்த தீர்வு நம்ம தேடாததுனாலதான் இந்த காலங்கள் நீடிக்கிறதா ஐதீக வரலாற்றுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி பலருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோஷத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்கும். அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் சரி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தோஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பலருக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா திருமண தடையில நம்ம இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லை நமக்கு கிடைத்த வேலைகளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலையும் சரி நமக்கு அதிக தடைகள் ஏற்பட்டது அப்படின்னாலே அதுக்கு காரணம் இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா இந்த ஐதீக வரலாற்றுல குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை நமக்கு அந்த போன்ற பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தா அதிலிருந்து விடுவிப்பதற்கான வழிகள் என்ன, பரிகாரங்கள் என்னென்ன செய்யணும், எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டு இந்த தோஷத்தை நீக்குவது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் யார் யாருக்கு ஏற்படும் அப்படின் போது, நம்மளுடைய பெற்றோர்களை உதாசனப்படுத்துறவங்களுக்கும் பெற்றோர்களை வீட்டை விட்டு விரட்டி விடுபவர்களுக்கும் சரி இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தவர்களின் சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், தெய்வத்தின் பழிக்கு ஆளாபவர்களுக்கு, பசுவுக்கு உணவளிக்காமல் செல்வது, இது போன்ற செயல்கள் செய்பவர்களுக்கும் சரி, நன்றியை மறந்தவங்களுக்கு, நம்ம ஒரு வீட்டுல நம்பி அனுப்புறாங்க அப்படின்னும் போது, இல்லை நம்ம ஒரு வீட்டுல நம்பி நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்போது அந்த வீட்டுக்கும் சரி துரோகம் செய்வது, அதாவது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றாங்க சொல்லுவாங்க இல்லையா, இது போன்ற பாவ செயல்களை செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் சொல்றாங்க. குறிப்பாக நம்மளுடைய குருவா நினைக்கக்கூடியவங்களை உதாசனப்படுத்துவது, ஒருத்தர் மீது வீண் பழி சுமத்தி அவங்கள வஞ்சிப்பது, இது போன்ற செயல்களை செய்பவர்களுக்கு தான் இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க என்னதான் உழைச்சாலும் சரி அவங்களோட உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மஹத்தி தோஷத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி அவங்களுடைய பணி இடங்கள்ல என்னதான் அவங்க வேலைகள் செய்தாலும் சரி அந்த வேலைக்கான கூலியும் கிடைக்காது, பணி உயர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமே வறுமையும் தோல்வியும் அதிகமாக காணப்படும் சொல்றாங்க. வேலை கிடைக்காம இருக்கலாம், இல்ல அந்த கிடைச்சாலும் அந்த வேலை நிலைக்காம ஒவ்வொரு இடமா மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல அவங்க சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருந்தாலும் சரி இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு விட்ட பின்பு அவங்களுடைய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்து குறைந்த மதிப்பில் காணப்படுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு சில நேரத்துல அவங்க குடும்பத்தாரை சரி இவங்களை வெறுத்து ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த ஐதீக வரலாற்றிலுமே குறிப்பிட்டு இருக்காங்க. இதை தீர்ப்பதற்கான வழிகள் இல்லையா, ஏன்னா என்ன அறியாமலே ஒரு சில நேரங்கள் ஏதாவது நம்ம ஒரு செயல் செய்துட்டு அப்படின்னா, ஏன்னா இப்ப இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்படி ஒரு வேளை உங்களோட வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இப்ப சந்தேகம் ஏற்பட்டிருக்கும், ஒருவேளை என் வாழ்க்கையில இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தீர்வுகள் என்ன, பலன்கள் என்னன்றது இந்த பதிவுலையுமே பார்க்கலாம். இந்த பிரம்மஹத்தி ஏற்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய லக்னம் 4வது இடத்திலும் சரி அசுப கிரகங்கள் இருந்து 6, 8, 12ஆம் இடங்களிலும் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5, 9 வீடுகளில் அதிபராக இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் இடம் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ராகுவின் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த 5 அல்லது 9ஆம் வீட்டில் சனியும் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் சனி பகவான் குருவும் 10வது இடத்திலும் அமர்ந்திருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு சரி அவங்களுக்கு சனி தோஷமும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பிரம்மஹத்தி தோஷத்துல விடுவிப்பதற்கான வழிகள் என்னன்றதுதான் பார்க்க போறோம். அதற்காக 4 வழிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல முதல் வழியை இப்ப பார்க்கலாம். இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கக்கூடியவங்க உங்க வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய விஷ்ணு, சிவன் மற்றும் பிரம்மா இவங்க 3 பேரும் இருக்கக்கூடிய சன்னதிக்கு சென்று வழிபட்டு பார்க்கலாம். அந்த சன்னதிக்கு சென்று வழிபட்டு விட்டு
பின்பு ஒரு 10 ஏழைகளுக்காச்சும் உணவு அளிக்கும்னு சொல்றாங்க. 10 ஏழைங்களுக்கு உணவளிக்க முடியும்னாலும் சரி, வயதானவர்கள் யாராவது தம்பதியர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்மளுடைய வீட்டுக்கு அழைத்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு புது துணிமணிகள் எடுத்து கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க வாயால மனசார வாழ்த்தணும்னா மட்டும்தான் இந்த பிரம்மகத்தி தோஷம் விடுபடும் சொல்றாங்க. நீங்க வெறும் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு போறதுனால மட்டும் இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறாதுங்க. நீங்க சிவன், பிரம்மா மற்றும் விஷ்ணு இந்த 3 பேரும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு செல்லணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது, உத்தமரர் கோவில். இந்த கோவில் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய உத்தமரர் கோவில் உள்ள இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அங்கு சென்று வாஞ்சியம் கோவில்களுக்கு சென்று வழிபட்டு பார்க்கலாம். ஆனா இங்க வழிபடுறதுக்கு சில குறிப்பிட்ட நாட்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா புதன், வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்கள்ல மட்டும் நம்ம சென்று வழிபட்டு பார்க்கணும். அங்கு சென்று அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள் கிட்ட தோஷ நிவர்த்தி பூஜனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கு சென்று நம்ம தோஷ நிவர்த்தி பூஜை செய்து முடித்தோம்னா மட்டும்தான் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் விலகும்னு குறிப்பிட்டிருக்காங்க. மூன்றாவது, ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய ரங்கநாதர் கோவில்களுக்கு சென்று, அதாவது ரங்கநாதர் கோவில்களுக்கு செல்லாங்க. ஆனா ரங்கநாதர் கோவிலுக்கு சென்று விட்டு அங்கு அருகே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதியில் அமர்ந்து எள்ளு சாதம் மற்றும் நெய்வேத்தியம், அதாவது இந்த எள்ளு சாதத்தை நம்ம நெய்வேத்தியமா படைத்து தீபாவளி செய்து விட்டு எல்லோருக்குமே கொடுக்கணும். அதாவது இந்த நெய்வேத்தியத்தை எல்லோருக்கும் அன்னதானம் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னும் போது நம்மளோட தோஷங்கள் நீங்கிடும் சொல்றாங்க. நான்காவது, ரொம்பவே முக்கியமான பதிவுங்க. ஏன்னா திருப்புல்லானி என்ற இடத்துல மட்டும்தான் இந்த பூஜைகள் செய்ய முடியும்னு சொல்றாங்க. அந்த இடத்திற்கு சென்று உங்களுடைய இறந்த மூத்தோர் இருக்காங்க இல்லையா, அதாவது முக்கியமாக தகப்பனார் இல்லாதவர்கள், இவங்க மட்டும்தான் இந்த வழிபாட்டை செய்யணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா இது பித்ரு கடன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பித்ரு கடனை செய்து விட்டு தேவி பட்டணத்தில் உள்ள நவபாஷ்ண தலத்தில் நவகிரகங்களை வழிபட்டோம்னா இந்த தோஷம் விலகிடும் சொல்றாங்க. அதாவது இந்த பிரம்மகத்தி தோஷம் விலகிடும் சொல்றாங்க. இதுதாங்க பிரம்மகத்தி தோஷம் நம்மிடம் இருந்து நீக்குவதற்கான வழிமுறைகள். இந்த பிரம்மகத்தி தோஷம் மனிதர்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்குமான்னு கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தெய்வத்திற்குமே சரி இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றது சொல்றேன். அதாவது எல்லோரும் வணங்கக்கூடிய தாயராக இருக்கக்கூடிய அங்காளம்மன் அவங்களுக்குமே சரி இந்த தோஷம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி நான் முந்தைய பதிவுலையுமே நான் சொல்லியிருப்பேன். அதாவது மயான கொள்ளை நடக்குது இல்லைங்களா, அந்த மயான கொள்ளை ஏன் நடக்குது அப்படின்றத இந்த வரலாற்று சொல்லுவாங்க. இந்த பிரம்மகத்தி தோஷம் மனிதர்களுக்கு மட்டும்தான் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தெய்வத்திற்குமே சரி இந்த பிரம்மகத்தி தோஷங்கள் ஏற்பட்டிருக்கு. என்னடா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இந்த பிரம்மகத்தி தோஷம் தெய்வங்களுக்குமே ஏற்பட்டிருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க தாங்க எல்லோருக்கும் தாயாராக இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன். இவங்க பார்வதி தேவியா இருக்கும் பொழுது பிரம்மரால் தோஷம், அதாவது பிரம்மர் சாபம் கொடுத்திருப்பாங்க. அந்த சாபத்தில் இருந்து விமோசனம் பெற்ற பின்புதான் பார்வதி தேவி அம்மன் அங்காள அம்மனை அவதரித்தாங்க. அப்போதான் பாத்தீங்கன்னா அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது பிரம்மர் சாபம் கொடுத்து இவங்களோட தோஷம் நீங்கி விமோசனம் கிடைத்ததுனாலதான் இந்த தோஷத்திற்கு பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதையே அது ஏன் அங்காளம்மனுக்கு மட்டும் ஏற்பட்டதுனால நான் அடுத்த பதிவுல சொல்றேன். ஏன்னா அந்த பிரம்மகத்தி தோஷத்தால அது பின்பு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடந்தது. அதை பற்றி விரிவாக சொன்னா மட்டும்தான் புரியும். இந்த பிரம்மகத்தி தோஷத்தோட இன்னொரு சிறப்புமே இருக்கு. அது என்னன்னு அடுத்த பதிவுலயுமே சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷங்களும் விலகிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஸ்வரி வெங்கடேசன்.